மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது 4 முனை போட்டியா நின்றுகிட்டு இருக்கு. ஒண்ணு திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம், இப்படி 4 முனை போட்டியா தான் இருக்கு. இந்த நிலைமையில கூட்டணி கட்சிகளும் அவங்க யார் யார் கூட போறாங்க, அந்த கூட்டணி கணக்குகள்லாம் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு சில வார்த்தைகள் இடையில வந்துகிட்டு இருந்தது. விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு. ஏன்னா இந்த சிபிஐ கரூர் சம்பவம், ஜனநாயக இஷ்யூ, இதனால பிஜேபி விஜய் அவர்களுக்கு அதிகமா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா விஜய் அவர்கள் இந்த அழுத்தத்திற்கு உட்பட்டு பிஜேபி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நேரடியா போகலனாலும் மறைமுக அடிமையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுகவும் அவரை ரொம்ப அதிகமா தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் கூட கடந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல நான் அழுத்தத்துக்கோ அடிமையாகிறதுக்கும் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. சோ இருந்தாலும் எல்லாருடைய வார்த்தைகளும் இன்னும் அவர் மறைமுகமான ஒரு பிஜேபி டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சோ இந்த நிலையில மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பிஜேபி பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல சில ஸ்டேட்மெண்ட் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எதிராக நிறைய ஒரு தாக்கி பேசியிருக்காரு. சோ அவர் என்ன பேசியிருக்காரு அதை பத்தின ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சரண் பாலிடிக்ஸ் இத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆங்கில ஊடகம், இந்த ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பிஜேபி பொறுப்பாளர்னு சொல்லக்கூடிய பியூஷ் கோயல் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் பதிவுல பாத்தீங்கன்னா திமுக மேல ஒரு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். மக்கள் திமுக மேல ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. அதிக குற்றங்கள், கணக்கிலிட முடியாத ஊழல்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம திமுக திரு உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இப்படி முன்னிலைப்படுத்துறதுனால மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அவர் சனாதன கொள்கைக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. ஒரு கலாச்சாரமாவே பேசுறாரு. கலாச்சாரத்துக்கு எதிரான வார்த்தைகளை அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. சோ திமுகவை மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது இனி சந்தேகம் தான். கண்டிப்பா மக்கள் திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னது இல்லாம 2026 கண்டிப்பா அதிமுக கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், பிஜேபி நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், சோ எங்களுடைய அந்த கூட்டணிக்கு தான் அங்க வெற்றி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம அடுத்ததான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சகிப்புத்தன்மையும் ஒரு மாறுபட்ட சித்தாந்த கருத்துக்களையும் ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் மாற்றங்களுக்கும் காத்துட்டு இருக்கவங்க, எதிர்பார்க்கிறவங்க, தேர்வு செய்யறவங்க. சோ கண்டிப்பா இப்போதைக்கு திமுக இருக்கக்கூடிய நிலைக்கு எங்களை தான் அவங்க தேர்வு செய்வாங்க. இந்த சினிமா நடிகர்களையோ அல்லது அந்த சினிமா நடிகர்கள் சொல்லி வச்சிருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடியவங்களையோ மக்கள் தேர்வு செய்ய மாட்டாங்க. மக்கள் ஒரு சித்தாந்த கருத்துகள், ஒரு அரசியல் கருத்துகள் சார்ந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அதுல நாங்க தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இங்க சினிமா நடிகர்கள் அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே நாங்க கமலஹாசன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பார்த்துட்டோம். அவர் ஒரு ராக்கெட் வேகத்துக்கு வந்தாலும் இப்ப கூட ஏவப்படாத ஒரு ராக்கெட் மாதிரியா நின்றுட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி அதே வரிசையில வந்தவர் தான் விஜய் அவர்களும். ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டே தான் ஜெயிச்சிடலாம், முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா அது நடக்காத ஒண்ணு. ரசிகர்கள் எல்லாரையும் தொண்டர்களா மாத்துறதும், ரசிகர்கள் எல்லாரும் அரசியல் படுத்துறதும், அவர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே ஓட்டா மாறும் அப்படிங்கறது ஒரு சந்தேகத்துக்குரியதுதான். ரெண்டாவது, அந்த தலைவர் விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த மாட்டாரு. அதனால அவரோட கண்டிப்பா எங்களுக்கு கூட்டணி கிடையாது. அதுவும் இல்லாம அவருடைய விஜய் அவர்கள் என்ன தாக்கம் ஏற்படுத்துவாரு அப்படின்னா ஓட்ட பிரிப்பார், அவ்வளவுதான். தவிர பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த மாட்டாரு. அவர் ஒரு வெற்றி அடைவதற்காகவோ அல்லது சிஎம் ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது. சோ அவரோட நாங்க கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கிறாரு. எங்களுக்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதோ இல்ல எங்களுக்கு அவரை நாங்க அடிப்பணிய வைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவரால் எந்த தாக்கமும் ஏற்படுத்த போறது கிடையாது, ஏற்பட போறதும் கிடையாது. அதனால நாங்க அவருடைய கூட்டணியை விரும்பல, எங்களுக்கு அவர் கூட்டணியும் தேவையில்லை, எங்களுக்கு அவரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ்வளவு நாள் அழுத்தம் கொடுக்கல, கூட்டணிக்கு வர வைக்கல அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு. இருந்தாலும் பதிவினுடைய இறுதியில பாஜக என்னதான் தனக்கு கூட்டணி விஜய் கிடையாது, எங்களுக்கு அவர் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் என்ன தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு வார்த்தையும் பியூஷ் கோயல் பதிவு பண்ணியிருந்தாரு. விஜய் ராஜாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் அவர்களுடைய தன்னம்பிக்கை, நான் கிங் மேக்கர்லாம் இல்லைங்க, கிங். இத கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த வார்த்தையை தான் இன்னைக்கு விஜய் பதிவு பண்ணியிருக்காரு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா அரசியலுக்கு வந்ததுனால சினிமா நடிகர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை முத்திர குத்தி ஒதுக்குறாங்க. ஆனா அரசியலுக்கு வர்றது நாங்க மக்களுக்கு நல்லது செய்யத்தான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நிரூபிப்பாரா விஜய் அப்படிங்கறத 2026 எலெக்ஷன்
கண்டிப்பா முடிவு பண்ணும். சோ இந்த பதிவினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, கண்டிப்பா பிஜேபி கூட எந்த விதத்திலையும் தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி இல்ல. அவங்க அதுக்கு அவருக்கு அழுத்தமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு பியூஷ் கோயல் சார் அவர்கள் தான். சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வேறு அரசியல் செய்திகளோட நான் வேற வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நன்றி.